வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நமது சேனலில் தமிழ் மூதாட்டி அவ்வைப்பாட்டி தந்தருளிய நீதி நூலாகிய நல்வழியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் விளக்கத்தினை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நல்வழியின் 3வது பாடலின் விளக்கத்தினை பார்க்கலாம் வாருங்கள். பாடல் வரிகள்: இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு இதன்றே, இடும் பொய்யே மெய்யென்று இராதே, இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும், ஊழில் பெரு வழிநோய் விண்டாரை கொண்டாடும் வீடு. பாடலின் வரிக்கு வரி விளக்கத்தினை காணலாம். இடும்பைக்கு என்றால் துன்பத்திற்கு என்று பொருள். இடும்பை என்பதை இடும் கூட்டல் பை என்று பிரிக்கலாம். அதாவது இட்டு வைக்கும் பை என்று பொருளாகும். இயலுடம்பு இதன்றே, இயல்பான இந்த உடல் அல்லவா. இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு இதன்றே என்றால் இயல்பான இந்த உடல்தான் மனிதர்களின் அனைத்து துன்பங்களையும் இட்டு வைக்கும் பையாக இருக்கிறது அல்லவா என்று பொருள். இடும் பொய்யை மரணித்தால் இடுகாட்டில் இடும் இந்த பொய்யான உடம்பை மெய்யென்று இராதே, உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்காதே. கடுக என்றால் உடனடியாக என்று பொருள். இடுங்கடுக என்றால் உடனடியாக இந்த உடம்பின் மீதுள்ள பற்றினை விட்டு தானமிடுங்கள் என்று பொருள். இவ்வரம் உண்டாயின் உங்களுக்குள் உண்டாகுமானால் உண்டாகும், உங்களுக்கு கிடைக்க போவது ஊழில் பெருவழி நோய். ஊழ் என்றால் நாம் செய்த பழமையான வினைப்பயன்கள். அந்த வினைகளால் உண்டாகும் வலிமிகுந்த மரண நோயிலிருந்து விண்டாரை விடுபட்டவர்களாவீர். கொண்டாடும் வீடு, அனைவரும் விரும்புகின்ற வீடு பேற்றை அடையும் நிலையை பெறுவீர்கள். மனிதர்கள் தங்களின் துன்பத்திற்கு காரணமான மரணித்தால் இடுகாட்டில் எரிய போகும் இந்த பொய்யான உடலை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்காது உடனடியாக இந்த உடலின் மீதுள்ள பற்றினை விட்டு தானம் செய்யும் நல் அறத்தினை பின்பற்ற தொடங்குங்கள் என்கிறார் ஔவையார். அப்படியானால் நம்முடைய உடலை நாம் பாதுகாக்க வேண்டாமா என்று கேட்டால் நிச்சயமாக நாம் பாதுகாக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, நம் உடலை கொண்டு நேர்மையான முறையில் உழைப்பு, நல்ல தூக்கம் என நன்முறையில் உடலை பாதுகாக்க வேண்டும். இப்படி பாதுகாத்தால் மட்டுமே நோயின்றி அறவழியில் நல்வாழ்வு வாழ முடியும். அப்படியானால் உடலின் மீதுள்ள பற்று என்று எதனை கூறுகிறார் அவ்வைப்பாட்டி? உடலின் அழகினை பற்றி தேவையற்ற கர்வம். அந்த கர்வம் மூலம் உண்டாகும் உடல் மீதான பற்றால் உடலின் அழகிற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து உழைக்கும் பணம் அனைத்தையும் இடுகாட்டில் எரிய போகும் இந்த பொய்யான உடலுக்கே செலவு செய்யாமல் நாம் வேர்வை சிந்தி உழைத்த பணத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு தானமிட வேண்டும். உங்களுக்குள் இந்த மாற்றம் உண்டாகுமானால் பிறப்பு இறப்பிற்கு காரணமான பழமையான ஊழ்வினை பயன்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு முக்தியடையும் பெரும் பேச்சினை பெறலாம் என்கிறார் ஔவையார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.